ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வீட்டிலையே காரைக்குடி ஸ்டைலில் நம்ம சாம்பார் சாதம் அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அரிசி 1 கப். நீங்கள் எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இதில் 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி இதில் சேர்த்தாச்சு. இதில் 2 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம் குதிக்கவும். தேவைப்படும் போது அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த சுடு தண்ணி எடுத்துருக்குறோம் இல்லையா, இதிலையே நம்ம ஊற வச்சோன்னா சீக்கிரமே ஊறிடும். அதனால் இந்த இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியிலேயே அதையும் ஊற வச்சிடலாம். ஸோ கணக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த அளவு தான் புளி. தண்ணி நல்லா கொதிக்கவும் இப்போ துவரம்பருப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துடணும், இல்லைன்னா அது கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதை போட்டுட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். போட்ட உடனே இந்த மாதிரி கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கீழே போய் அதை அப்படியே ஒட்டிக்கிறோம். இப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம நெக்ஸ்ட் அரிசி சேர்த்துடலாம். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமும் வெந்துடும், நல்லா குலைவாக கிடைக்கும். இப்போது அரிசியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம சாதத்தை விட காய்கறிகள் தான் நிறையா சேர்ப்போம். நம்ம சத்தும் கூட. அதனால் நீங்கள் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், முள்ளங்கியும் கேரட்டும் 2 எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்தாச்சு. இன்றைக்கி பீன்ஸு, அவரைக்காய் அந்த மாதிரி நான் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம சின்ன குழந்தைகள் கொடுக்கும்பொழுது அதில் ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்கும், அதனால தான் நான் சேர்க்கல. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் அதையும் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலே நல்லா லைட்டாக நுர மாதிரி வந்துட்டு பாருங்கள். அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம தண்ணியை மட்டும் எடுத்து பனங்கற்கண்டு காமிச்சேன், இப்போ காமிச்சது பனங்கற்கண்டு, அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சளி பிடிக்காது. இல்லை எல்லா காயும் நம்ம சேர்த்துருக்கனால எல்லா விதமான சத்தும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இருமல் இருந்து சளி இருந்ததுன்னா நீங்கள் கூட இப்படி செய்யலாம், உங்களுக்கு அது கேட்கும். இதனாலேயே குக்கரில் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வைப்பேன். இது அடி கனமாக இருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்காது. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு டவரா மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, தம் பிரியாணி செய்கிறதுக்கு, அதில் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் மூடி போட்டு அந்த விசில் போடாமல் மூடி வச்சு செய்யலாம். குக்கர் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்ததுனால அதே அளவுக்கு சுடுதண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இது இன்னும் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் குறையவும் நம்ம ஒரு கரண்டி எடுத்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே இருக்கிற காய் எல்லாமே கீழே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா சைடும் நல்லா வெந்துடும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலே இருக்க தண்ணி எதுவுமே இல்லை, உள்ளே பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க தண்ணி அப்படியே இருக்குது. ஸோ இது அடி பிடிக்காது. இந்த சாதத்துக்கு அந்த தண்ணி போதுமான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இது நம்ம அரைச்சி தானே பண்ண போகிறோம். அரைக்கிறதுக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சமாக, சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகா 5 எடுத்துக்கோங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே சாதம் எடுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். அடி கனமாக இருக்கிறதுனால இது அடி பிடிக்கலை. நீங்கள் சப்போஸ் சில்வர் பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அடி பிடிச்சிருக்கும். நல்லா வெந்துருச்சு. உங்கள் வீட்டில் 1 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த ரைஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு நெய் போட்டு கொடுத்துடலாம். ஒரு 2 இது மட்டும் எடுத்துருக்கிறேன். இனிமேல் நம்ம அரைச்சி வச்ச ஏற்கனவே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற புளியையும் கரைச்சி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக
கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. இது 2 பேர் சாப்பிட்ற அளவு. அரை டீஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், கலர் கொடுக்கும் அதுக்காகவும். அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர் வரணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வரமிளகா ஒரு 5 இது சேர்த்ததுனால நான் இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல கலர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஜாரில் இருக்கிறதையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் தான் வந்து மஞ்சள் தூள் போட்டிருந்தேன். அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாடை போகணும். ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேம் அதாவது வச்சு மூடி போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஊடால மட்டும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே அடி பிடிச்சிரும். அதனால் அடிக்கொருக்கா எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சில்வர் பாத்திரம்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஏன் நம்ம புளி அந்த அரைச்சதெல்லாம் முதல்லையே சேர்க்கலைன்னா சாதம் பருப்பு இதெல்லாம் வேகாது. அதனால தான் நம்ம முதல்லையே சேர்க்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பச்சை வாடை போனோடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், பச்சை வாடை எல்லாமே போயிருச்சு. நம்ம சேர்த்துட்டு சிம்மிலேயே 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போது இதுக்கு தேவையான கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிடலாம். சப்போஸ் உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் இருந்தது, தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் புளி சேர்த்ததுனால நான் சேர்க்கலாம். சப்போஸ் 2 தக்காளி சேர்க்குறீங்கன்னா புளியோட அளவை பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் கொத்தமல்லி தழை போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் லைட்டாக நெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இப்போ நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனில் ஊற்றுனேன் அதனால் 2, 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து தாளித்து தான் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. சாம்பார் சாதத்தை செஞ்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி தாளிச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தாளிக்க மறந்துடாதீங்க. நம்ம குழம்புக்கு தான் யூஸ்வலாக நம்ம தாளிச்சு விட்டு பழக்கம். அதனால் நம்ம இதுக்கு மறந்து போயிடும். நானே நிறைய தடவை மறந்துருக்கிறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அது நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் மட்டும் நீளமாக நறுக்கி அது நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே சேர்த்தோன்னா நல்லா ரெட் கலரில் மாறும் இல்லையா, அப்படி மாறினதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதனோட பச்சை வாசனைலாம் போய் கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா சேஞ்ச் ஆகிரும் இது ஃபுல்லாமே. இந்த இது நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஹோட்டலில் போய் நான் சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் காரைக்குடி ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்கே போகும்போது இப்படி தான் இந்த ஆனியன் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ கேட்டப்போ தான் சொன்னாங்க இந்த ரெசிபி. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே, இதை சேர்த்ததுக்கப்புறம் அதனோட ஃப்ளேவரையே மாற்றிடுச்சு. அந்த சாப்பாடுடைய ஃப்ளேவரையே இந்த ஆனியன் மாற்றிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னுமே நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் அரிசியில் பண்ணாமல் எதில் பண்ணலான்னா திணையில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அந்த சுகர் பேஷண்ட்ஸு லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தவிர்த்துட்டு திணையில் பண்ணுங்கள். சாம்பார் சாதம் இந்த மாதிரியே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கமகமன்னு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வத்தல் வடகம் இதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண வடகம். இது வந்து கருவேப்பிலை வத்தல்ன்றனால அந்த கலர் மட்டும் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கடையில் வாங்குகிற வீல் சிப்ஸ் மாதிரி வராது ஷேப்பு. ஆனால் டேஸ்ட்டு ஹோம்மேட் தான் நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்ட வத்தல் இதையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.